கொள்கையில வீரியமாக அந்த களமாடினாங்க என்பது தெரியும். அந்த இப்ராஹிம் நபிக்கு செலவச்சிட்டான். எந்த இப்ராஹிம் நபி சிலைகளை உடைத்து பிரச்சாரம் செய்தாரோ, புரட்சி செய்தாரோ, இணை வைப்பு கொள்கையை வேரோடு பிடுங்கி இருந்தாரோ, அதே இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் காபத்துல்லாஹ்ல சிலை வைத்து விட்டான். அப்ப மனிதனுடைய மிஸ்டேக் எங்க நடக்குது? எந்த மனிதராக இருந்த அந்த பூமியில இந்த இணை வைப்பு பெருகக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்லித் தரக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதராக அவர் இறை தூதராகவே இருந்தாலும் அவரை வைக்க வேண்டிய இடத்தில் மட்டும்தான் வைக்கணும். எனக்கு பிடிச்ச தலைவர் அவர் மௌத்தா போயிட்டாரு, அவர் நினைவாக நான் இருக்கிறேன், அவர் கவலையால் நான் வாடுகிறேன். ஒரு சினிமா நடிகர் இறந்து போன உடனே அவர் செய்த தான தர்மத்தை வைத்து அவர் கல்லறைய கோவிலாக மாத்துறாங்களா இல்லையா? இன்னைக்கு மக்கள் வசிக்கிறான், போய் பூமாலை வாங்கி வாங்கி கோவில் தெய்வத்தை வணங்குவதை போல அவரை வணங்குகிறார். நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த எம்ஜிஆர் மறந்துட்டு போய்விட்டார். பூஜை அறையில எம்ஜிஆருக்கு ஒரு படம், மற்ற குலதெய்வங்களுடைய படத்தின் வரிசையில எம்ஜிஆருக்கு ஒரு படம், ஒரு கோவில் கட்டுறான், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு கோவில் கட்டுறான். இதெல்லாம் எங்க நடக்குது? அளவு கடந்த நேசம் அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துகிறது? மனிதனை மனிதனாக பார்க்காமல் கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறான். இதே தவறுதான் இன்றைக்கு சுபஹான மௌலிது என்கின்ற பெயரில் இன்றைக்கு மக்கள் வரம்பு மீறி அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதின் அடையாளமாகத்தான் இந்த சுபஹான மௌலிதை நாங்கள் ஓதுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இதே தவறின் அடிப்படையில் தான் எப்படி அந்த 5 மனிதர்கள் சிலை வைக்கப்பட்டார்களோ, இப்ராஹிம் நபி சிலை வைக்கப்பட்டார்களோ, அதே அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய இடத்திற்கு கொண்டு போய் வைத்து சில வழிகேடர்கள் எப்படி அங்க வந்து ஷைத்தான் வந்து நூஹ் நபி சமுதாயத்துல உள்ளத்துல போட்டான், அதே மாதிரி மனித வடிவத்தில் வந்த சில சைத்தான்கள். நீங்க ஆச்சரியப்படலாம், மனிதர்கள் எப்படி ஷைத்தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். சூரா நாஸ் கடைசி அத்தியாயத்துல நம்மை பாதுகாப்பு கேட்க சொல்றான். அப்ப ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்கும் பொழுது மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அந்த குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஷைத்தான் ஜின்களிலும் இருப்பான், மனிதர்களிலும் இருப்பான். நம்மளே அனுபவப்பூர்வமா விடுறோம்ல, சில பேர்லாம் வந்தா நம்ம கை காலம் நடு பதறும். இவனா ஒரு குடும்பத்தை 4 குடும்பமா ஆக்கிடுவானப்பா, நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ள விட்டா கும்மி அடிச்சுட்டு போயிடுவானே. மாமியார் மருமகள் அப்படி இருக்கும். இந்த சைத்தான் மனித சைத்தான் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தான்னு வைங்க, குடும்பம் 2 துண்டா போய்விடும். அண்ணனும் தம்பியும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. இந்த சைத்தான் உள்ள போய் 2 வார்த்தையை போட்டா போதும், இவனுக்கு ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு வார்த்தை, அவ்வளவு. நம்ம அப்ப என்ன சொல்லுவோம்? சரியான சைத்தானா இருக்காயா, இவன் உள்ள காலடி எடுத்து வச்சாலே குடும்பம் விளங்காதியா என்று நாம் பேசுகிறோம்ல. இப்படிப்பட்டு மனித உறவுகளை குறிக்கிற சைத்தான்களை போல